Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனுக்கு தான் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஸோ யார் அந்த மியூசிக் டைரக்டர்? ஸோ மியூசிக் டைரக்டர் யாருன்னா ரவி பஸ்ரோ அவங்க தான். ஸோ அவங்க வந்து கன்னடாவில் வந்து வேறு லெவலில் படத்துக்கு வந்து மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவி என்னென்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோ KGF. ஸோ வேர்ல்டு வைட் அந்த வந்து வைப் வந்து இப்போவுமே வேறு லெவலில் இருக்குது. பார்ட் 1 இருக்கட்டும், பார்ட் 2 இருக்கட்டும், எனக்கு 3 நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மார்க்கோ, அப்புறம் தெலுங்குல வந்து சலார், இந்த மாதிரி நிறைய படத்துக்கு அவங்க மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர்னா வேறு லெவலில் அவங்களோட அந்த பிஜிஎம்மாக இருக்கும், அவங்களோட இதாக இருக்கும், எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னா நம்மளுக்கு எப்படி ஒரு கனவு இருக்கும், அதேமாதிரி இது ஒரு கனவாக அவங்க வந்து அவங்களும் அவங்க டீமும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம வந்து அவங்க வந்து மியூசிக் டைரக்டரை பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டரை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது வந்து கன்னடாவில் வந்து ரொம்ப ஹிட்டான மூவி. ஸோ இதை தான் வந்து தமிழ்லையும் தெலுங்குல அந்த மாதிரி லாங்குவேஜஸில் ஐ திங்க் பண்ணுறாங்க. ஸோ என்ன படம் பேர்? படம் பேர் வந்து வீர சந்திரஹாசா. ஸோ இதான் படம் பேர். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து நம்ம கன்னடாவில் வந்து ஃபேமஸ் ஒரு யக்ஷகானா. எஸ். ஸோ அது வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டேஜில். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ கல்ச்சரலுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கன்னடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ட்ரெடிஷ்னல் வந்து இப்போ காந்தாரா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த படம்லாம். ஸோ இப்போவுமே இதுவுமே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக முடிச்சா மேபி அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸோ ரொம்பவே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பேர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி வீர சந்திரஹாசா. ஸோ அந்த பேரே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ஸோ இதில் வந்து நடிச்சிருக்கிறது யாருன்னா ஸ்ரீநிதி சக்தி, அப்புறம் பிரசன்னா, அப்புறம் நாகஸ்ரீ, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி ட்ரெய்லர்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருக்கிற ப்ரெஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கொடுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ಬಾಲರ ನಡುವೆ ಸುಧಾಕರನಂತೆ ಶೋಭಿಪ ಬಾಲ ಕುಂತಳದ ಮಹಾರಾಜನಾಗ್ತಾನೆ. ಹಣೆಯ ಬರಹವನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ದುಷ್ಟ ಬುದ್ಧಿ. ರಾಜಕೀಯ ಚದುರಂಗದಾಟದಲ್ಲಿ ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಉರುಳಿದ ಕೊನೆಯ ದಾಳ. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ಮುಗಿಲೆದ್ದ ನಿಮ್ಮ ದೇಶದ ಜಾಲೆಯ ಅಟ್ಟಹಾಸ, ಕಿಕ್ಕಿರಿದರು ಬಪ್ಪಿರಿದರು ಬೆದರಿತೆ ಈ ಶ್ವಾಸ, ಗೆದ್ದರೆ ಸೃಷ್ಟಿಯಾಗುವುದು ಇತಿಹಾಸ, ಆ ಇತಿಹಾಸಕ್ಕೆ ವಿಳಾಸವೇ வீர சந்திரா லயன் கூட ஃபைட் பண்றாங்க. ஆமா.
ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தோம் ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியை பார்க்கும்போது நமக்கு அந்த காந்தாரா தான் கொஞ்சம் மைண்டில் வருது. காந்தாராவில் வந்து அவங்க ஒரு இது பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணி அதை வந்து நல்ல காஸ்டியூம் போட்டு மூஞ்சில் வேஷெல்லாம் போட்டு கலர்லாம் இது பண்ணி அழகாக அந்த இதை டான்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறத நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஒரு சீன் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த படத்தை வந்து ஒரு நல்ல வைப் இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து அவங்க யக்ஷகனாங்கிற அந்த இதை வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் அந்த மாதிரி அவங்க வேஷம் போட்டு நல்லா அந்த மீசையெல்லாம் பெருசாக வரைஞ்சி அதெல்லாம் பண்ணி நிறைய அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு பின்னாடி. பட் ஆனாலும் அந்த எஃபர்ட் போட்டு அவங்க அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே கண்ணாக இருக்கட்டும், அவங்க பண்ற ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், டைலாகா இருக்கட்டும், அந்த காந்தாரால வந்து வெறும் நம்ம வந்து ஒருத்தர் அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. சோ இதுல வந்து அவங்க கூடயே வந்து ஃபுல் ஐ திங்க் அந்த இந்த படமே அந்த ஃபுல் வேர்ல்ட் யக்ஷகனங்கிற அந்த வேர்ல்ட ரீக்ரியேட் பண்ண மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் சிஜிஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மருமே நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு பிளிங்க் ஆனது வந்து அந்த வில்லன், கேஜிஎஃப்ல வந்த வில்லனும் இருந்தாங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரி ஒரு இது பண்ணிடுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரவிஸ் பஸ்வா சார் வந்து மியூசிக்கும் வேற லெவலில் போடுறாங்க. அந்த வீர சந்திரஹாசா அந்த இது அதுக்கப்புறம் அந்த சிங்கம் வர்ற சீனா இருக்கட்டும். ஸோ அதுல ஒரு சில சிஜியும் இருக்குது, கண்ணு வர்றது, அப்புறம் ஒரு மாதிரி அந்த கிளவுட்ல ஒரு சிலை காமிக்கிறது, ஒரு சாமியை காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் விஷுவலா காமிச்சிருக்காங்க. அதுமே நம்மளோட சிங்கத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைட் வர மாதிரி. சிஜி ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா இல்லாம அவ்வளோ பெருசா தெரியல, பட் ஓவரால் பார்க்கும்போது அந்த இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ற அந்த ஒரு இது இருக்குது, இதுல தியேட்டர்ல பர்ஃபார்ம் பண்ற அந்த ஒரு வைப் இருக்குது. ஸோ பார்க்க மோஸ்ட்லி அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி தான் அந்த படம் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நிறைய இந்த மாதிரி கல்ச்சரான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் நம்மளுக்கே தெரியுது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து கர்நாடகால இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்காக அவங்கள தான் அப்ரிஷியேட் பண்ணணும் டேரக்டரை. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து யாருக்குமே இப்பெல்லாம் வந்து அந்த ஊருக்கு போறதே அந்த மாதிரி கிடையாது. யாருமே அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போயோ இல்ல தியேட்டர்ல போய் இந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தது கூட கிடையாது. அதே மாதிரி பண்ணியிருந்தா கூட நம்மலாம் இப்போ ஊருக்கு போறதே கிடையாது, அதனால நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம விஷுவலா பார்க்கும்போது ஓகே நம்ம ஜென்ரேஷன் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது இன்னுமே அதை ஃபாலோ பண்ணி இந்த ட்ரெடிஷன் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு இந்த இதை பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி, ஏன்னா காந்தாராவும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம், பட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக எங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு. ஸோ இனிதான் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இனிக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.